அதை எடுத்துட்டு போய் வீட்டுல வளர்க்கறதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. வீட்டுல வந்து அவங்க வீட்டுல ஒய்ஃபு அந்த குழந்தைங்கலாம் இனிஷியலா வந்து இது பண்றாங்க, ஏன் அதை தூக்கிட்டு வந்தீங்க, இதை வளர்க்க கூடாது அப்படின்னு ஃபைட் பண்றாங்க. ஆனா அவரு அதெல்லாம் பொருட்படுத்தாம அவங்கள்ட்ட சண்டை போராட்டத்தோட ரொம்ப அது மேல ரொம்ப அன்பு செலுத்துறாரு. லைக் பெட்ரூம்குள்ள வீட்டுக்குள்ள விடுறது, சாப்பாடு ஒன்னா சாப்பிடுறது, அந்த மாதிரி ரொம்ப ஒரு அட்டாச்மெண்டா இருக்கிறாரு. அப்புறம் ஆபீஸ் போறப்ப என்ன பண்றாரு, ஆபீஸ் போறப்ப அது பின்னாடியே வந்துருது. பின்னாடியே வந்தோடனையும் கொஞ்சம் வளர்ந்தது இப்படியே வளர்த்துக்கிட்டு வராங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் 2-3 வயசுல பின்னாடியே வந்துருது அது. அப்புறம் இவர் என்ன பண்றாரு, அங்க வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு வந்தாரு காலையில. வீட்டுக்கு விட்டுட்டு அவர் ட்ரெயின் ஏறி போயிடுறாரு ஆபீஸ்க்கு. திரும்பி சாயங்காலம் வந்தப்ப பார்த்தா அங்க கரெக்டா அந்த ஆபீஸ் முன்னாடி அந்த டைம்ல நிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல கேக்குறாரு, எப்படி இது வந்து கேட்டா தெரியல, திடீர்னு வந்துச்சு அப்படின்னாங்க. அப்புறம் வீட்டுல கொண்டு விட்டுறாரு. வீட்டுல கொண்டு விட்டு மறுபடியும் அடுத்த நாளும் ஆபீஸ் போறாரு. அடுத்த நாள் ஈவினிங் பார்த்தா கரெக்டா வந்து நிக்குது. அப்புறம் வந்து இப்படியே அது வந்து ஈவினிங் வந்து நிக்கல, அது அங்க உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி காலையில ஆபீஸ் ட்ரெயின் எடுத்து விடுறப்ப வந்து கூட வருது. அப்புறம் சாயங்காலம் அவரு வேலையை விட்டு வந்தா கரெக்டா நிக்குது. இப்படியே ரெகுலரா நடக்கிறதுக்கு இப்படி ஒரு நடக்கும்போது ஒரு நாள் வந்து இவர் வந்து ஆபீஸ்க்கு வழக்கம் போல போறாரு. போயிட்டு இது வழக்கம் போல விட்டுட்டு கரெக்டா அந்த ஈவினிங் டயத்துல அந்த 5 மணி அந்த டயத்துல ரிட்டர்ன் டயத்துக்கு கரெக்டா அது வந்து நிக்குது. ஆனா இவர் வந்து அதுக்கு முன்னாடியே இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு. அவர் வந்து இது பண்ணிடுறாங்க, அவர் வந்து என்னமோ பண்ணிடுறாங்க. பட் அவர் ஸ்டேஷன் வழியா வரல. அவர் அன்னைக்கு ஃபுல்லா இருந்துட்டு ஒரு இது என்ன பண்ணுது, 5 மணில இருந்து நைட்டு வரைக்கும் அங்கேயே இருக்கு, வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுது. ஆனா வரவே இல்லை. அப்புறம் திரும்பி வீட்டுக்கு போனோடனையும் வரவே இல்லைன்ட்டு வீட்டுக்கு போனோடனையும் ஆனாலும் அடுத்த நாளும் வரல. அப்படியே இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குது. ஆனா என்ன பண்ணுது, ஈவினிங் கரெக்டா அங்க போய் நின்றுது. அவரு வரணும் அப்படின்னு ஸ்டேஷன் முன்னாடியே போய் நின்றுது அது. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 9 வருஷங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 9 வருஷத்துக்கு மேல ஒரு நாள் கூட தவறாம அந்த ஈவினிங் டயத்துல அங்க போய் அங்க உட்கார்ந்துருக்குங்க. 5 மணிக்கு உட்காருதுன்னா கிட்டத்தட்ட நைட் வரைக்கும் இருந்துட்டு தான் போகுது. இருந்துட்டு அப்புறம் எங்கேயாவது போய் அந்த குளிர் டயம் அந்த வெயில் டயத்துல போய் ஊற்றிட்டு அப்புறம் நான் திரும்பி அடுத்த நாள் அந்த மாதிரி வந்துட்டேன். இது மாதிரி அது இறந்துட்டாங்க, திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கையிலேயே அது 9-10 வருஷமா இருக்குதுங்க அங்கே. அப்புறம் கடைசியா அது வந்து இறந்துருது. இறந்துட்டு அந்த இடத்துல வந்து இப்போ அந்த ஜப்பான்ல அங்க ஒரு சிலை வச்சிருக்காங்க. இது நிஜமா நடந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த படம். அது இங்க வச்சு எடுத்திருக்காங்க. பார்த்துட்டு என்னால தாகவே முடியல. நீங்க பாத்தீங்கல்ல, இது வந்து ஒரு படத்தோட ஸ்டோரி. இதே ஸ்டோரி தான் இந்த டோட்டல் பொருந்தும். இந்த டோட்டல் பிளானட்டுக்கு இந்த ஸ்டோரி ஒண்ணுதான் பொருந்தது. நாய்க்கு சொன்னீங்களா ஸ்டோரி, அவர் திருப்பி வருவாரா திருப்பி வரனா, அதோட அந்த அண்டத்தோட தன்மை எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் வரைக்கும் அது பயணத்தை தொடர்ந்து இருக்குது. அதே பயணம் தான் இது தொடர்ந்து. இது நிகழ்வு ஸ்டார்ட் ஆகி இது எப்ப முடியும் அது வந்துகிட்டே இருக்குது. ஆனா அது வர்றத நிப்பாட்டினா அதுக்கு தெரியல. இந்த போராட்டம் முடியாமதான் இது இன்னும் இழுத்துனே இருக்குது. புதுசா புதுசாக வந்துருக்கு. ஆனா ஒரே கண்டென்ட் தான் சுத்தினே இருக்குது. இது முடிஞ்சிருமான்னு அது சொல்றதையும் அது ஏக்கத்தை நிறுத்திட்டா நின்றோம். ஆனா அதுக்கு தெரியல. அது அதுக்கோசம் ஏங்கி அந்த ஏக்கத்திலே இருக்குது. ஏக்கமும் ரெண்டுமே ஒண்ணு. அந்த நாயும் ஏங்கிச்சு, வருவாரா ஏக்கத்துல அது ஏங்கினே இருந்தது. அதே ஏக்கத்துலதான் இந்த அண்டமும் இருக்குது. முடியுமா, இது ஒரு நந்துருமா, இப்போ அந்த மாதிரி ஆயிடுமான்னு அந்த ஏக்கத்திலேயே ஏங்கிடுது. இது ஏக்கத்தை என்னைக்கு நிறுத்துதோ அன்னைக்கு இந்த ஏக்கம் நின்றுடும். மொத்தத்துக்குமே தீர்வு. இது 100% ட்ரூ. இப்ப நீங்க சொன்ன படம் நான் என்ன கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு படம் இருக்குது, இல்ல உண்மையை சம்பவம் படம் இப்ப என்ன சொல்றீங்க. இதுதான் உண்மையிலே இந்த முழுவதுக்குமே நடக்கிற ஒரு கான்செப்ட். இது ஒரே கான்செப்ட் தான். கெட்டவனோ எவ்வளவு நல்லவனோ பந்தமா இருந்தா அவங்க வருவாங்களா, அவங்க இருப்பாங்களா, அவங்க சேர்ப்பாங்களா, இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளயும் ஓடும். இதுதான் மூலத்தோட ஓட்டம். அதுதான் அந்த ஓட்டம். அது வந்து புறப்படுற ஒன்னொன்னுக்குமே இந்த ஓட்டம் இது.
அந்த ஓட்டத்தின் வெளிப்பாடு இங்க இருக்கிறது நிக்க மாட்டுது, இங்க இருக்கிறது நிக்காதனால அது ஏற்கனவே அசைறது, அது வேகமா அது அசைஞ்சிருக்குது. புரியுதுங்களா? இங்கதான் நடக்குது. உண்மை இது, என்ன விஷயம் இதான், இந்த அன்றத்துக்குமே இதான் நடக்குது. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்கல நானு, ஆனா நீங்க சொல்றது இந்த மாதிரி தாங்க பார்க்கணும். உண்மைதாங்க. நம்ம அந்த நாய்க்கு இந்த உண்மையான அதோட ஏக்கம் திருப்பி வந்துடாதா, திருப்பி நார்மல் மாட்டோமா, திருப்பி நம்ம நார்மல் ஆயிட்ட மாட்டோமா, திருப்பி இது முடிஞ்சிடாதா, இது முடிஞ்சிடாதா, ஆனா திரும்பி திரும்பி அதான் வருது. முடிஞ்சிடாதான் எது சொல்லுதோ எல்லாமே நடக்குதுன்னு அதுக்கு தெரியல. ஆனா எண்ணம் மட்டும் இருக்குது, திருப்பி நார்மல் ஆயிடாதா, திருப்பி நார்மல் ஆயிடாதா. அது நார்மல் தான் இருக்குதுன்ற எண்ணம் என்னைக்கு அதுக்குள்ள புறப்படுதோ அன்னைக்கு அது நார்மலுக்குள்ள போகும். புரியுதுங்க? அது யாருன்னா இங்க பிறந்துக்கிற இந்த இதுக்குள்ள இருக்கிற ஹியூமன் பீயிங்கோ ஏதோ ஒரு ஜீவராசி அதை சொல்லணும். இப்ப சொல்லிருக்குது, இந்த அண்டத்துல இருக்கிற ஒரு ஜீவராசி சொல்லிருக்கு, இது வேண்டாம், இது நிக்கட்டும், இந்த அசைவு வேண்டாம், இந்த ஏக்கம் வேண்டாம், இது நிக்கட்டும் அப்படின்னு இந்த பூமியில தோன்ற ஒரு உயிர் சொல்லுது. அந்த சொல்லு கட்டாயம் அந்த ஏக்கம் நிக்கிறதுக்கான நாள் ஸ்டார்ட் ஆகி அது மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஏன்னா போறது அது யாரும் அவருக்கும் அந்த நாய் இருந்தா அவர் போறவரும் ஒருவர் இல்ல, அந்த நாயின்னு ஒண்ணு இல்ல. அது அந்த நாய் அறிந்தா மட்டும்தான் அதுக்கு அது தீர்வு. அது வரைக்கும் உங்க கண்ணத்துக்கு தான் இறந்து போச்சு. அது உண்மை பயணம் தொடர்ந்து இருக்குது. வேற என்ன தெரியுமா? அதாங்க கரெக்டுங்க. நான் வந்து அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே கண்டிப்பா அதுக்கு ஒரு சிலை வச்சிருப்பாங்க. அது ஸ்டில் அது அந்த சிலை மூலமாவது வெயிட் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். கரெக்டா அந்த படம் முடிகிறப்ப போட்டோ எல்லாம் போடுறாங்க, சிலை வச்சிருக்காங்க. என்னங்க சிலை வச்சிட்டாங்க? சத்தியமா எனக்கு ஆமா, எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு வந்து நான் நினைச்சு யோசிச்சுங்க, கண்டிப்பா அதுக்கு செலவு வச்சிருப்பாங்க. ஏன்னா அதோட இன்டென்ஷன் அந்த மாதிரி இருக்கு. பார்க்காம போக மாட்டேன்னு முடிவு பண்ணிடுச்சு. இன்னும் நடக்குது. அது தன்மாற்றம் அடைஞ்சு 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 அந்த நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுக்கான முடிவுன்றது அது ஒரு பெரிய மூலமான ஒரு தேகத்தை கொண்டு அப்போ அந்த தன்மையை அதை அறிஞ்சு அப்போ அது சொல்லணும் இப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இங்க என்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணதோ அன்னைக்குதான் அதுக்கான முடிவு. அந்த முடிவு இங்க அதே போல எல்லா இந்த பூமியில தோன்றிய அனைத்து உயிருக்குமே அந்த தன்மை இருக்குது, அதே ஏக்கம் இருக்குது, அதே முடிவு ஆசை இருக்குது. அதை இதை உருவாக்குறதுக்கு இருக்குது, அதை உருவாக்கி உள்ள இருக்கிறதுக்கு இருக்குது. ஆனா அது எப்படி பண்ணணும்னு தெரியல. அந்த அறிவு பெற்றால் மட்டும்தான் இந்த வார்த்தையை யாராயினும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த ஏக்கம் நிக்கணும், இது இருக்கக்கூடாது, இது இருக்கிறது சும்மாதான், இந்த இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, இருக்கிறதுனால இந்த ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். ஏக்கம் ஏக்கம் ரெண்டுமே ஒண்ணு. புரியுதுங்களா? சின்ன ஏக்கம் இருக்குது, அதனால இந்த ஏக்கம் இருக்குது. இந்த ஏக்கம் இல்லைன்னா அந்த ஏக்கம் இருக்காது. அந்த ஏக்கமும் சேர்த்தா அது ஏக்குது நிறையா. அத நீ இந்த ஏக்கத்தை நீ நிறுத்தினாதான் இந்த ஏக்கம் நிற்கும். அது வரைக்கும் அது நிக்காது. அதுக்குதான் நம்ம இப்போ உயிர் படுற துன்பத்தை பார்த்து நான் இப்ப ஏங்கணும், இது என்ன இவ்வளவு வலி இவ்வளவு கஷ்டம் கிடைக்கும். அதை பார்த்து நீ ஏங்க தான் அந்த ஏக்கத்தின் பேர்ல தான் உனக்கு ஏக்கம் நிக்கணும்ன்ற எண்ணமே வரும். புரியுதுங்களா? அது வரைக்கும் வர. அதனால்தான் இதை சாதனமா செய்யுங்க. கருணை இப்ப பாருங்க, அந்த நிகழ்வு நடந்தா ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்பு என்ன தேடுது, அது தேடத்துல அதுக்குள்ள ஒரு ஏக்கம் ஏற்படுது. அந்த ஏக்கம் தான் அது ஏங்க வைக்குது. அது எவ்வளவு நாள் இருக்கும்னா இந்த எண்ணம் அதுக்கு தீர்ற வரைக்கும் அது அப்படியே கண்டென்ட் ஆகும். இதே கண்டென்ட் இங்க பூமியில போற ஒரு உயிருக்குமே இருக்கு. அதனாலதான் இது அதிகமாகிட்டே போகுது. புரியுதுங்களா சொல்றது? இதனால அதை ஸ்டாப் பண்ணவே வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த சூழல் கரெக்டா மாறிடுச்சு. இந்த ஏக்கம் இருக்குது அதுக்குள்ள. அந்த ஏக்கம் அதுக்கு பூர்த்தி ஆகிற வரைக்கும் இந்த ஏக்கம் இருக்கதான் செய்யும். அன்னைக்கு எதுக்கு அதுக்கூட ஏக்கம் தீர்ந்து அன்னைக்கு இந்த ஏக்கம் தீரும். அது வரைக்கும் அந்த ஏக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த ஏக்கமும் இருக்கும். அதுதான் இங்க அனைத்துக்குமே உண்டு. அது உனக்கு தீரணும், அது புரியணும், அது தெளிவாகணும், இது நிக்கணும் அப்படின்னா நீ இப்பயே ஏங்கணும். அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீ போகணும். பிற உயிர் படுற வழியை பார்த்து நீ ஏங்கணும். ஏங்கி இதான் எவ்வளவு வழியா இந்த ஒரு வழி அப்படி அந்த ஏக்கத்துக்குள்ள நீ போன அப்படின்னா இந்த ஏக்கம்ன்றது நிக்கிறதுக்கான சொல்யூஷன் நீ சொல்லலாம். அத நல்லா இருக்கும் போது, நல்லா தெளிவா இருக்கும் போது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் போகாம, எந்த அன்பு எந்த ஒரு பாசத்துக்குள்ளயும் போகாம, எந்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ளயும் இல்லாம நீ இருந்து இந்த அன்புன்ற ஒண்ணுத்துக்குள்ள மட்டும் நீ பரவலா போய் இந்த ஏக்கத்துக்குள்ள நீ போனா மொத்தத்துக்குமே நீ நடக்கிற அனைத்து விதமான ஏக்கமும் உன்னால உணர முடியும். அனைத்து விதமான பெயின்ன்றதுதான் ஏக்கம். அதை நீ உணர முடியும். அந்த ஏக்கம்ன்றதுதான் அசைவு. ஏக்கம் ரெண்டுமே ஒரே வேலை. வலி ரெண்டு ஒரே வேலை. புரியுதுங்களா? இதுதான் இதோட முழு சாரம்.
அந்த ஒரு பணம் வந்து சாதாரண இல்லை. அதுதான் மூலத்துக்கு நான் தான் சொன்னேன், எதுல எல்லாத்துலயும் மூலம் இருக்கும், எல்லாத்துக்குள்ளயும் முடிவு இருக்கும், எல்லாத்துக்குள்ள ஒரே ஒரு விஷயம் இருக்கும், அது பேர் ஏக்கம்னு ஒண்ணு இருக்கும். ஏக்கமே அதுதான் ஏக்கம். இதுதான் அதனாலதான் சொல்றேன், கருவியே சாதனமா செய்ய வேற எந்த சாதனைக்குள்ளேயும் போகாதீங்கப்பா. வேற எந்த சாதனைக்குள்ள போனாலும் உனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். ஏதோ ஒண்ணு தேட சொல்லுவோம், ஏதோ ஒண்ணு பார்க்க தேடினே இருக்கும், தேட 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 ஒரு சுழற்சி போய்கிட்டே இருக்கும். உனக்குள்ள ஏக்கம் இருக்கிற வரைக்கும் அந்த ஏக்கம் நிற்காது, சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நீ அன்புக்குள்ள போ, அதுவும் நீ தெளிவா இருக்கும்போது போ, இளமையா இருக்கும்போது போ, அந்த டைம்ல போ. ஆட்டோமேட்டிக் உன்னோட விலங்கெல்லாம் கயிற்று விட்டு அந்த ஏக்கத்துக்குள்ள நீ போனா அனைத்து வித உயிர்களோட ஏக்கத்தை உன்னால உணர முடியும். அந்த உணர்வு கொள்ளும் போது அனைத்துமே நீயா இருக்கிற உன்னால உணர முடியும். ஏன்னா இந்த ஏக்கம் நிக்கணும்னு அனைத்து விதமான ஏக்கத்தை உன்னால உணரும் போது மட்டும்தான், ஃபுல் பெயினும் உனக்குள்ள புரியும் போது மட்டும்தான் அனைத்துக்குமான சொல்யூஷன் உனக்குள்ள வரும். அந்த அனைத்துக்குமான சொல்யூஷன் வர மட்டும்தான் உன்னால பேரறிவை பெற முடியும். பேரறிவை நீ பெறும் போது மட்டும் இந்த வார்த்தையை உன்னால உச்சரிக்க முடியும். இந்த உலக ஏக்கம் நிக்கணும். இது ஏன்னா இது நிக்கணும்னா சாதாரணமா சொல்ல முடியாது. ஏன்னா இது நிக்கணும்னா இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இவ்வளவு வலி இருக்குது, இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு பேர் குழந்தை குட்டி வச்சாங்களே, இவங்கள இறந்துருவாங்களா, இவங்களா இருக்க மாட்டாங்களா, அப்ப கூட என்ன ஆகும், இது எல்லா கேள்விக்குமே பதில் உண்டு கிடைக்கும். இந்த எல்லா கேள்விக்குமே பதில் உண்டு கிடைக்கும் போது மட்டும்தான் உன்னால சொல்ல முடியும் இந்த ஏக்கம் நிக்கட்டும். ஏன்னா அனைத்துமா நீ ஆயிடும். நான் உணர்ந்து இருக்கிறேன், அந்த உணர்வு இந்த ஏக்கம் நிக்கணும், அசைவு நின்று போனோம், அப்பதான் இதுக்கு முடிவு. ஏன்னா இப்ப என் ஏக்கம் போயிடுச்சு, எனக்கு ஏக்கமே இல்ல, அப்ப இந்த ஏக்கம் நிக்கணும்னு என்னால ஈஸியா சொல்ல முடியுது. அதுவே முடிவு. நீங்க யார் என்ன திட்டினாலும் என்ன சொன்னாலும் சரி, நீங்க அறியாமல தெரியாமல அந்த திட்டம் எல்லாம் பண்ணோம். ஆனா நான் செய்யறது வந்து நீங்க மொத்தமே சொல்யூஷன் தான். அது என்னால மட்டும்தான் அறிய முடியும். இந்த வார்த்தையை நான் முழுவதுமா வச்சிருக்கிறேன், இந்த ஏக்கம் நிக்கணும், அப்பதான் உனக்கு முடிவு. மற்றபடி நீங்க எப்படி போறோம்னு நினைச்சாலும் அது ஏக்கமா தான் இருக்கும், ஏக்கம் மட்டும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் கருணை அன்பு சாதனைக்குள்ளே நீங்க சொல்லுங்க, வேற எந்த சாதனைக்குள்ளே போவாதுன்னு அத மூலமா அறிஞ்ச வல்லர் சொல்லிட்டு போயிட்டாரு அவளுக்கு தெளிவா. ஏன்னா அவர் அன்புன்ற ஒண்ணுக்குள்ள இறுதியில போறாரு, ஆனா நம்ம ஆரம்பத்திலேயே போயிருக்கிறோம். காரணம் ஒரு விதை போட்டிருக்காரு, இது முளைச்சிருக்குது, அதோட வெளிப்பாடு தான் இவ்வளவு மூலமா அறிவே நான் கொண்டு இந்த வார்த்தையை சொல்றேன். ஏக்கம் ஏக்கம் ரெண்டுமே ஒண்ணு. இது எல்லாத்துக்குமே ரெப்ரஷனாக ஒரு விஷயம். நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த படத்தை சொல்லும் போது என்னால அந்த உணர்வு தான் போயிடுச்சு. நம்ம எங்க போயிட்டோம் பாத்தீங்களா, வார்த்தையிலேயே வார்த்தையிலேயே உலகத்தின் ஏக்கத்தை நிற்கிற அளவுக்கு அதை எந்த போய் புரிஞ்சுட்டோம் பாருங்க. வெறும் வார்த்தை தான், உடல் கிடையாது, எனக்கு உடல் கிடையாது. வார்த்தையிலேயே நம்ம எந்த இடத்துக்கு இப்ப நம்ம எந்த எல்லையை நோக்கி தொட்டோம்னா அந்த வார்த்தை எங்க போயிடுச்சோ அந்த இடத்துல உங்களோட உணர்வு போயிடுச்சு. அந்த இடம் தான் நீ இருக்கிற. அப்ப அனைத்துமா நீ இருக்கிற உணர்வு இப்ப நான் பேச வார்த்தையிலே தெரிஞ்சிருவேன். அதுதான் நம்ம, புரியுதுங்களா? அப்ப நீ பார்த்தது, நீ பேசுறது, இருக்குது எதுவுமே இல்ல. அந்த வார்த்தைன்னு ஒரு விஷயம் நினைக்கிட்டு பாரு, அது எவ்வளவு தூரம் போச்சு, எவ்வளவு விரிவாக்கி போச்சு, அதுதான் நீ. இந்த அறிவு பெறணும்னா இதுக்கு கருணையும் அன்பும் தான் சாதனையா இருக்கணும். அதுல இந்த வெறுமை குணம் வரும்போது அனைத்தும் நான்ற சொல்ற தகுதி மட்டும் வரும். அது சொன்னா அதுதான் அனைத்துமா நீ உணர்ந்து சமம். அப்போ நீ இந்த ஏக்கம் நிக்கணும்னு மட்டும்தான் சொன்னீங்க, வேற எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். இதுல பாரு, ஏக்கம் நிக்கணும், அது சரி ஏக்கம் அப்பா, இந்த ஏக்கத்துல இருக்காதப்பா உனக்கு ரொம்ப துன்பம் வந்துடும்ப்பா சொல்றாங்கல்ல, அதான் சொன்னேன் நிக்கணும்னு சொன்னேன். இதோட அதுக்கு வேலையே இல்லாத ஆயிடும். அது ஆனா மட்டும் நம்ம முற்றிலுமான முழுவதுமான விஷயம்.